السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இன்றைக்குள்ள பாடம் அகைதால நான்காவது பாகம் 4ல் உலூஹியா அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோமா. ஃபர்ஸ்ட்டு தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன அப்படின்னா, தௌஹீதுல் உலூஹியா என்ற வார்த்தைக்கு செலவுக்கு கூறும் ஒரு வரைவிலக்கா இருக்குது. வணக்கத்தின் அல்லாஹுவை ஒன்றுபடுத்துவதும் அல்லது அடியார்கள் தங்கள் செயல்களின் மூலம் அல்லாஹுவை ஒன்றுபடுத்துவதாகும். அகைதா புத்தகங்களின் இதற்கு வேறு பெயர்கள் பயன்படுத்த உள்ளன. தௌஹீதுல் உலூஹியா இந்த பெயர் அல்லாஹுடைய படுத்தப்பட்டுள்ளது. தௌஹீதுல் இபாதா தௌஹீதுல் சம்பந்தப்பட்டுள்ள இப்பெயர்களை தௌஹீதுல் இபாதா, தௌஹீதுல் உபூதியா, தௌஹீதுல்லாஹி பி அப்ஆலில் இபாத், தௌஹீதுல் அமல், தௌஹீதுல் கஸ்து, தௌஹீதுல் இஹாதி வத் தலப் என்ற இந்த பெயர்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பெயர்கள் அடியோர்களோடு சம்பந்தப்பட்டுள்ளது. சரிங்களா. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தௌஹீதுல் உலூஹியாவின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மனிதர்களும் ஜின்களும் தௌஹீதுல் உலூஹியாவிற்காகவே படைக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 51வது அத்தியாயத்தில் 56வது வசனமாக சொல்கிறான், ம ஹலக்த ஜின்னி வல் இன்ஸி இல்லா லியஅ்புதூன். ஜின்களும் மனிதர்களும் எனக்கு வழிபட்டு என்னை வழங்குவர்களை அன்றி வேறு எவர்களாகவும் நான் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கான். தௌஹீதுல் உலூஹியாவின் நிலைநாட்டுவதற்காகவே தூதர்கள் மற்றும் வேதங்கள் அனுப்பப்பட்டன. தூதர்கள் அனைவரும் வந்த நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நிலைநாட்டத்தான் என்பது இந்த வசனத்திலிருந்து தெளிவாக்கப்படுகிறது. இன்னொரு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில் 25வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் என்ன சொல்கிறானா, وَمَا أَرْسَلْنَا مِن قَبْلِكَ وَمِنَ رَسُولِهِ إِلَّا نُوحِي إِلَيْهِ وَأَنَّهُ لَا إِلَهَ إِلَّا أَنَا فَاعْبُدُونِ. உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்கள் எல்லாம் நிச்சயமாக என்னை தவிர வேறு இறைவனும் இல்லை, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வஹி அறிவிக்காம இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு ரசூல்மார்களின் ஆரம்ப அழைப்பும் இறுதி அழைப்பும் தௌஹீதுல் ஊலியாதான். அல்லாஹுவை விட்டு வேறு எதையும் வணங்கக்கூடாது என்ற அடிப்படையில் வழங்கப்படுபவை அனைத்தும் தர்கூத் என்னும் மக்களுக்கு போதிப்பதற்காகவே ரசூல்மார்களும் நபிமார்களும் அல்லாஹ் அனுப்பியதாக இந்த ஆயத் கூறுகிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல அல் குர்ஆனில் 16ல் 36வது வசனமாக சொல்கிறான். என்ன சொல்லியிருக்கான், பூமியில் பல பாகங்களில் உள்ள வசித்திருந்த ஒவ்வொரு வகுப்பினருக்கும் நிச்சயமாக நாம் தூதரை அனுப்பியிருக்கின்றோம். அத்தூதர்கள் அவர்களை நோக்கி அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், வழிகெடுக்கும் ஷைத்தான்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறி சென்றிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். தௌஹீதுல் ஊலியாவை கொண்டு நான் நபிமார்களுக்கும் அவர்கள் சமூகத்திற்குமிருந்து பிரச்சாரங்கள் தோன்றியது. உதாரணமாக நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற நபிமார்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹுவை மக்களுக்கு போதனையாக
போதிக்கும் போதும் தான் கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. 40 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமான வாழ்ந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹின் பக்கம் அழைக்க துவங்கியதும் எதிரியாக மாறினார்கள். அல்லாஹ்வின் பாதையில் வாள்கள் உருவாக்கப்பட்டது இந்த தௌஹீதில் ஊலியாவுக்குத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மேலோங்க செய்வதற்காக வேண்டி போராடுவதும் எங்கள் மீது ஏவப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஆயுதம் துவங்கியதும் இந்த கலிமாவிற்காகத்தான். இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்பமும் இறுதியும் இதுவே. இஸ்லாத்தின் ஆரம்பமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அனைவரும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கமே மக்களை அழைத்தார்கள். தௌஹீதின் மற்ற 2 பிரிவுகளும் தௌஹீதுர் ருபூபிய்யா மற்றும் தௌஹீதுல் அஸ்மா வல் இஸ்பத் ஆகியவை அடங்கும். ஏனெனில் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது ஏற்றுக்கொண்டு அவனுடைய சிதுபத்துக்களை தெரிந்தால்தான் அல்லாஹுவை வழங்க ஆரம்பிப்பான். ஒருவன் ஊரையில் ஏற்றினால் அவனுடைய தௌஹீதுர் ருபூபிய்யா தௌஹீதுல் அஸ்மா வல் இஸ்பத் சரியானதாக இருக்கும். தௌஹீதுல் ஊலியா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளடக்கியது. 3வது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவின் விளக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன அப்படின்னா, லா மஹ்பூத் பின் ஹக்கின் இல்லல்லாஹ். ஸோ லா இலாஹ இல்லல்லா அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். லா மஹ்பூத பிஹக்கின் இல்லல்லா அப்படின்றதான். இது என்னென்னா அஹ்லு சுன்னாவோட ஒரு கருத்தாகும். அஹ்லு சுன்னான்றது யார்? அதாவது என்னென்ன சிஃபாத்துகள் வந்து அல்லாவோட தன்மையில் இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிறவங்க தான். சரியா? நம்ம இதுலேயே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சுன்னத்து ஜமாத்து தௌஹீது நிறைய பேர் இருக்காங்க. அஹ்லு சுன்னான்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுன்னத்தான வழிமுறைகளில் ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இது வந்து அஹ்லு சுன்னா பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை தவிர உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வந்து வேறு யாரும் இல்லை அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறவங்க. சரியா? இதில் இங்கே பார்த்தீங்கன்னா வஹ்தத்துல் உஜூத், அப்புறம் வந்து ஹூலு வல் இத்திஹாத், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். பட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் கிடையாது. கொஸ்டினில் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப டஃப்பாக வராது. தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இதெல்லாம் நீங்கள். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வஹ்தத்துல் உஜூத் அப்படின்றது என்னென்னா எல்லா படைப்புகளுமே வந்து அல்லாஹ் தான். அதே போல் ஹூலுல் வல் இத்திஹாத் அப்படின்றது இவங்க கூறுவது என்னென்னா அல்லாஹ் ஒருவன் தான், அவன் விரும்பிய வடிவில் வந்து அவன் வருவான், அவன் விரும்பியற்குள் வருவான் அப்படின்றதான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹீரா குகையில் வந்து ரசூல்லாவுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வடிவில் வந்தது அல்லாஹ் தான் அப்படின்றது இவங்களோட கருத்து. ஓகேவா? அடுத்து லா இலாஹ இல்லல்லா என்கிற இந்த 2 கலிமா அந்த அர்த்தத்தோட பிரதான பகுதிகள் என்னன்றதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லா இந்த அந்த கலிமாவோட 2 பிரதான பகுதிகள் வந்து உள்ளடக்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பகுதி வந்து லா இலாஹ. இந்த பகுதி வந்து என்னது? வணங்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் இல்லை என்று மறுத்து நிராகரிக்கின்றது. இலாஹ்னா என்னது? அனைத்தையும் குறிக்கும். வார்த்தை வணங்கப்படும் அனைத்தையும் குறிக்கும். கடவுள்னா நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரும்? சிலைகள் தானமாக நினைவுக்கு வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மலக்குமார்களை வந்து கடவுள்ன்றாங்க. இப்போ கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கடவுள்ன்றாங்க. முஸ்லீம்களே சில பேர் என்ன சொல்கிறாங்க, ரசூல்லாட்ட போய் எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ வந்து ரசூல்லாட்ட போய் நம்ம சொல்லி கேட்டோம்னா அவங்க நம்மளுக்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ வந்து நம்மளோட துன்பங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போக்கிடுவாங்க அப்படின்றதில் இது பண்ணுவாங்க. இதெல்லாமே என்னது? ஒரு ஃபித்தத். இதெல்லாமே வந்து என்ன? குஃப்ரு, பெரிய பாவங்கள். சரியா? ஓகே, இது வரைக்கும் இன்றைக்கி அக்கீதாவோட பாடம் வந்து முடியுதுமா? இன்ஷா அல்லாஹ். சந்தேகம் இருந்ததுன்னா நம்மளோட குரூப் தளத்தில் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.